என் தந்தையும் அதையே தான் சொன்னார். பொறுத்துக் கொள்ளுங்கள், அவர்களெல்லாம் எஜமானண்டா தம்பி என்று சொன்னார். என்னால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை. ஒரு நாள் மனிதனுக்கே உண்டான கோபமும் மனிதனுக்கே உண்டான வீரமும் எனக்கு இருந்தபடியால் என் தாத்தா சேவ் செய்த பிளேடை எடுத்து கொண்டு போய் அந்த படியிலே, அந்த வகுப்பறையிலே நான் உட்கார்ந்து கொள்கிறேன். எப்போதும் போல அந்த மாணவன் கால்களை ஆட்டினான். என் கைகளில் இருந்த பிளேடால் அவன் கால் கிளிப்பட்டது, ரத்தம் கொப்பளித்தது. ஓடவில்லை, ஒளியவில்லை. நான் தான் அவனின் காலை கிழித்தேன் என்பதை நான் ஒப்புக்கொண்டேன். மூன்றாவது படிக்கும் போதே ஆயுதத்தை என்னை எடுக்க வைத்த சமூகம் இந்த இந்துத்துவ சமூகம் என்பதை மறந்து விடாதீர்கள். அதற்கு பிறகு என்னை கட்டி வைத்து அடித்தார்கள். என் தாய் தந்தை கண்ணீரோடு அங்கு நின்று கொண்டிருக்கிறார்கள். ஓய்வு பெற்ற இந்த நாட்டை காத்த ஒரு ராணுவ வீரன் கைகட்டி நின்று கொண்டிருந்தார். சிறு வயது என்றும் பாராமல் என்னை கட்டி வைத்து அடித்தார்கள். அந்த சூட்டின் ரணம், அந்த சூட்டின் காயம், அந்த சூட்டின் வடு இன்னும் என் உடம்பில் இருக்கிறது. என் அருமை உறவுகளே, வேதனை தாங்காமல் அழுது கொண்டிருந்த என்னை எந்த மாணவன் என்னை எட்டி உதைத்தானோ அதே மாணவனை வைத்து என் மேல் மூத்திரத்தை பெய்தார்கள். நான் படப்பிடிப்புக்காக செல்லாத நாடுகள் இல்லை. எத்தனையோ பெரிய பெரிய இயக்குநர்கள் எல்லாம் இணை இயக்குநராக பணியாற்றி இருக்கிறேன். சற்றேறக்குரிய 16 படங்களுக்கு கதைவசனம் எழுதியிருக்கிறேன். எத்தனையோ தொடர்களை இயக்கி இருக்கிறேன். எத்தனையோ ஈழ மேடைகளுக்காக கனடா, லண்டன், அமெரிக்கா என்று எல்லா நாடுகளுக்கும் சென்று விட்டேன். எல்லா நாடுகளிலும் வாசனை திரவியங்களை வாங்கி வாங்கி என் உடம்பில் போட்டுக்கொண்டே இருக்கிறேன். என் 7 வயதில் என் மேல் பெய்யப்பட்ட மூத்திரத்தின் நாட்டம் இன்னும் என் உடம்பில் போக மறுக்கிறது. காரணம் யார் இந்த மண்ணிலே? இந்த இழிவை துடைப்பது யார்? என் கவலை எல்லாம் இனி என் நாசி செவிகளை விட்டு, இனி என் நாசிகளில் இருந்து அந்த மூத்திர நாற்றம் போகாது, ஒழிக்கப்படாது என்பது எனக்கு தெரியும். நான் சாப்பாட்டில் வாய் வைக்கும் போதெல்லாம் அந்த மூத்திர நாற்றம். என்மேல் இந்த இழிவை சுமைத்தது யார்? இதற்கு காரணம் யார்? இதுதானே கேள்வி. என்னுடைய கவலை எல்லாம், எனக்கு ஒரு பிள்ளை இருக்கிறாள், பெண் பிள்ளை இருக்கிறாள். கோடி கோடியாக என்னால் சேர்த்த முடியும். நல்ல கணவனை திருமணம் செய்து வைக்க முடியும். அவள் மருத்துவருக்கு படித்தாலும் பொறியாளருக்கு படித்தாலும் என்னால் அவளை வாழ வைக்க முடியும். ஆனால் என்மேல் பெய்யப்பட்ட அந்த மூத்திரம் இந்த அடிமை சமூகத்தில் நாளை என் பிள்ளை மீது வராதா? என் பிள்ளை மீது எவனாவது இதை செய்ய மாட்டானா? எவ்வளவு சொத்து சேர்த்து, என்ன வாழ்க்கை கொடுத்து என்ன பயன்? என்ன பயன்? ஒரு அடிமை சமூகத்தில் விட்டு விட்டு போகவா? நான் இல்லறம் நடத்தினேன். ஒரு அடிமை சமூகத்தில் என் பிள்ளையை கைகட்டி நின்று வாய்வுத்தி நிற்பதை பார்க்கவா நான் என் பிள்ளையை பெற்றேன்? யோசித்து பார்க்க வேண்டும். நான் என் பிள்ளையை சுதந்திரமான ஒரு நாட்டில், சுதந்திரமான ஒரு மண்ணில் நான் விட்டு விட்டு சாக வேண்டும் என்றால் என் பிள்ளை மீது எவனாவது இந்த நாற்றம் பிடித்த செயலை செய்யக்கூடாது என்று நான் நினைத்தால் இந்த இழிவை நான் துடைத்துக் கொள்ள வேண்டும். அந்த இழிவுக்கான மருந்தை எவன் செய்கிறானோ அந்த வயதிலிருந்து தேடி 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 திரிந்த நாட்கள் எல்லாம் இருக்கிறது. என் அருமை உறவுகளே, இதுதான் பெரியாரின் இஸ்லாமும் என்று என்னை பேச வைத்தது. பெரியார் இஸ்லாத்தை ஏற்றார் என்ற கருத்தை ஆணித்தனமாக செய்யப்பட்டது, சொல்ல வைத்தது எது? எனக்கு ஏற்பட்ட சம்பவம், யாருக்கோ ஏற்பட்ட சம்பவம் அல்ல.
சந்தேகம் இருப்பவர்கள் அருகில் வந்து பாருங்கள், என் கால்களில் அந்த காயம் இன்னும் இருக்கிறது. அதனால்தான் நான் சொல்லுகிறேன், பெரியார் அவர்கள் இஸ்லாத்தை இழிவனைக்கு மருந்து என்றும் சொன்னார், சொல்லி இருக்கிறார். பல மேற்கோள்களை நான் சொல்ல இருக்கிறேன். நாத்திகம் பேசிய பெரியார், பகுத்தறிவை பேசிய பெரியார், இழிவை துடைப்பதற்கு இஸ்லாம் தான் மருந்து என்கிறார். என்ன ஒரு இயக்குனர் புதிதாக பெரியாருக்கு இப்படி ஒரு பாதை போடுகிறாரே என்று பெரியாரின் தூய தொண்டர்கள் என்னை திட்டக்கூடும். நான் கேட்பதெல்லாம், பெரியார் அவர்கள் இந்த மருந்தை சொல்லி இருக்கிறார்கள், இந்த மருந்து என் இழிவை துடைக்க பயன்படும் என்று எனக்கு தெரிகிறது. பெரியார் சொல்லவில்லை என்று நீங்கள் மறுக்க முடியாது. பெரியார் எழுதியது, பெரியார் பேசியது அனுதினமும் ஆணைமுத்து ஐயா அவர்கள் எழுதி அனுதினமும் பெரியாரிடத்திலே கையெழுத்து வாங்கப்பட்டிருக்கிறது, சான்றுகள் இருக்கிறது. சரி, பெரியார் சொல்லிவிட்டார், என் இழிவு நீங்குவதற்கு இஸ்லாம் தான் மருந்து என்று சொல்லிவிட்டார். பெரியார் சொல்லவில்லை, வேறு யாராவது சொல்லுங்கள். யார் சொன்னாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறோம். என் இனத்தின் இழிவு நீங்குவதற்கு எவன் வேண்டுமானாலும் மருந்தை சொல். யார் சொல்லி இருக்கிறார்? இன்றைக்கு சொல்லலாம், சொல்லுங்களேன். ஐயா கலைஞர் அவர்கள் ஒரு மருந்தை சொல்லட்டும், தமிழக முதல்வர் ஒரு மருந்தை சொல்லட்டும், அல்லது பெரியாரை போற்றுகிற, பெரியாரை வணங்குகிற, பெரியாரை கொண்டாடுகிறவர்கள் ஒரு மருந்தை சொல்லட்டும். அருமை ஐயா ராமகோபாலன் சொல்லுகிற மருந்து எங்களுக்கு தேவையில்லை. என் இழிவு நீங்க வேண்டும். சாத்தான் வேதம் ஓதுவதை நாங்கள் ஒத்துக்கொள்ள முடியாது. என் இழிவு நீங்க வேண்டும். என்ன இழிவு? இழிவு தீர்ந்து விட்டதா இந்த மண்ணில்? திண்ணியத்தில் வாயை திணித்தது இழிவில்லையா? உத்தாபுரத்தில் சுவர்கள் கட்டப்பட்டது இந்த நாட்டின் இழிவில்லையா? கயர்லாஞ்சியில் ஒரு பெண்ணை நிர்வாணப்படுத்தி வன்முயற்சி செய்தார்களே ஆதிக்க வெறி கும்பல், அது இழிவில்லையா? ஒரு பெண்ணை காதலித்து விட்டான் என்பதற்காக தண்டவாளத்திலே வெட்டி கொன்றார்களே, இந்த நாட்டின் இழிவில்லையா? மனிதத்தின் இழிவில்லையா? எத்தனை சம்பவங்களை சொல்ல முடியும்? எத்தனையோ சம்பவங்கள் இந்த நாட்டில் நடக்கிறது. ஆனால் இந்த நாட்டில் திராவிடம் தான் பலகாலம் ஆட்சி செய்திருக்கிறது. ஏன் ஒழிக்க முடியவில்லை? இதுதானே கேள்வி. பகுத்தறிவு கொள்கைகளை மட்டுமே உற்பத்தி செய்த இந்த மண்ணில், பகுத்தறிவு கருத்துக்களை மட்டுமே பரப்பிய இந்த மண்ணில் ஆரியம் தலைமைப்படத்துக்கு வருகிறது. ஆனால் பூநூலை மட்டுமே உற்பத்தி செய்த உத்தரப்பிரதேசத்தில் ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தின் பெண் ஆட்சிக்கு வர முடிகிறது. ஏன்? எப்படி முடிந்தது? பெரியாரின் கருத்துக்களை நாம் சரியாக கொண்டு போய் சேர்க்கவில்லை என்ற குற்ற உணர்வு எல்லோருக்கும் வர வேண்டும். பெரியாரின் கருத்துக்களை சரியாக கொண்டு போய் சேர்க்கவில்லை. ஐயா பெரியார் அவர்கள் சொல்லுகிறார்கள், இஸ்லாம் என்றால் அது முகமது நபிகள் மதம் என்றோ, இங்கு லுங்கி கட்டிக்கொண்டு அளந்து தாடி வைத்துக் கொண்டிருக்கும் சாயிபு, ராவுத்தர், மரக்காயர், மாப்பிள்ளை என்பவரில் மதம் என்றோ நினைத்து விடாதீர்கள், கருதி விடாதீர்கள். இஸ்லாம் என்பது சாந்தி, இஸ்லாம் என்பது பணிவு, இஸ்லாம் என்பது பக்தி, இஸ்லாம் என்பது சகோதரத்துவத்தை குறிக்கும் ஒரு அடையாளம். கடவுள் என்பது திராவிட மொழி, காட் என்பது ஆங்கில மொழி, அல்லாஹ் என்பது அரபு மொழி அல்லாமல் இஸ்லாம் மதம் என்பது திராவிடர்களுக்கு எதிரான மதம் அல்ல, இது திராவிடர்களின் மதம் என்றே பெரியார் சொல்லுகிறார். நான் சொல்ல, இது திராவிடர்களின் மதம் என்று பெரியார் சொல்லுகிறார். ஏன் பெரியார் திராவிடர்களின் மதம் என்று சொல்ல வேண்டும்? இந்த திராவிடனுக்கு இழிவு என்கிற கவலை எனக்கு இருக்கிறது என்று ஆரம்பத்திலே ஆரம்பித்தவர் பெரியார். தமிழகத்திலே தலையில் மாற்றத்தை ஏற்படுத்திய பெரியார். யுனெஸ்கோவால் தென்னிந்தியாவின் சாக்ரட்டிஸ் என்று அழைக்கப்பட்டவர் பெரியார்.
இனி அவரை போல ஒரு சீர்திருத்தவாதி இந்த மண்ணிலே வர முடியாது என்ற அளவுக்கு இந்த திராவிடர்களுக்காக, திராவிட இனத்திற்காக போராடிய பெரியார் இஸ்லாம் மதத்தை திராவிடர் மதம் என்றே சொல்லுகிறார். இது திராவிடருக்கு எதிரான மதம் இல்லை என்று சொல்லுகிறார். அதற்கு பிறகு புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் பௌத்தத்தை ஏற்றுக்கொள்ள மதம் மாறுகிறார் என்று செய்தி வந்தவுடன் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு நான் குனிந்து எழுதுவது இந்த இனம் நிமிர்வதற்கு என்று வாழ்நாள் முழுவதும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக உழைத்த புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் மதத்தை தழுவுகிறார் என்று செய்தி கேட்டவுடன் ஐயா பெரியார் அவர்கள் நீங்கள் இஸ்லாத்தை தழுவ வேண்டும் என்று அம்பேத்கருக்கு கடிதம் எழுதினார். நீங்கள் அம்பேத்கர் அவர்களே நீங்கள் இஸ்லாத்திற்கு மாற வேண்டும் என்று எழுதுகிறார். ஏன் எழுத வேண்டும்? அம்பேத்கர் எந்த மதத்திற்கு போனால் பெரியாருக்கு என்ன ஆகிவிட போகிறது? ஏன் இஸ்லாத்தை தழுவ வேண்டும்? இஸ்லாத்திலேதான் இழிவு நீங்குகிறது என்று சொல்லுகிறார். தீராயிருப்பவன் கிறித்தவன் ஆய்விடுவான். கிறித்துவத்திலே தீண்டாமை இருக்கிறது. கிறித்துவத்திலே படிநிலை ஏற்ற தாழ்வுகள் இருக்கிறது. பௌத்த மதமாக இருந்தாலும் பௌத்தம் சொல்லுகிறது, கருணையை பற்றி பௌத்தம் போதிக்கிறது. விபச்சாரம் கூடாது என்கிறது. மனிதனை மயக்கும் கள் வேண்டாம் என்கிறது பௌத்தம். ஆனால் இன்றைக்கு உலகத்தில் உள்ள யாரை கேட்டாலும் சொல்லுவார்கள், விபச்சாரத்திற்கு தலைநகர் என்றால் தாய்லாந்து என்று சொல்லுகிறார்கள். அங்கும் பௌத்தம் தான் இருக்கிறது. ஆக அவர்களுடைய கொள்கைகள் வேறாக இருக்கிறது, வாழ்வியல் முறைகள் வேறாக இருக்கிறது. அதனால் பௌத்தம் வேண்டாம் என்றார். கிறித்தவத்திலும் தீண்டாமை இருக்கிறது, படிநிலை ஏற்ற தாழ்வுகள் இருக்கிறது, சாதி வித்தியாசங்கள் இருக்கிறது. மனிதன் கட்டி பிடிக்கும் அந்த சகோதரத்துவம் அங்கு வெளிப்பட மறுக்கிறது. அதனால் கிறித்தவமும் வேண்டாம் என்றார். எஞ்சி இருப்பது இஸ்லாம். பெரியார் வெளிப்படையாகவே சொல்கிறார், நீங்கள் இஸ்லாத்துக்கு போங்கள் என்று எழுதுகிறார். ஏன்? இஸ்லாம் மார்க்கம் ஒன்றுதான் கவலையற்ற வாழ்வை கொடுக்கும் என்கிறார். எது கவலையற்ற வாழ்வு? என்னை ஒருவன் தீண்ட வேண்டும், என்னை ஒருவன் இழிவாக பார்க்க கூடாது, என்னை மனிதனாக மதிக்க வேண்டும். செங்கிஸ்கான் அவர்கள் சொன்னார்களே இரட்டை குவளை என்று, அப்படி இரட்டை குவளை முறை இறைக்க கூடாது. மனிதனுக்கு மனிதன் உத்தாபர சுவர்கள் கட்டப்படக்கூடாது. சக மனிதன் உறவு, சக உணர்வு உள்ள மனிதனாக என்னை பார்க்க வேண்டும். அவனுக்கு காயம் பட்டால் எப்படி வலிக்குதோ அதே வலி எனக்கும் இருக்கிறது என்பதை அவன் புரிந்து கொள்ள வேண்டும். எனக்கு பசித்தால் எப்படி உணவு வேண்டுமோ அதே போல் அவனுக்கும் உணவு வேண்டும் என்கிற உணர்வை இவன் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த புரிதலும், அந்த உணர்வும், அந்த சகோதரத்துவமும், அந்த சமத்துவமும் இஸ்லாம் மார்க்கத்தில் மட்டுமே இருக்கிறது. அதனால் அம்பேத்கர் அவர்களே நீங்கள் இஸ்லாத்திற்கு செல்லுங்கள் என்று பெரியார் பரிந்துரைக்கிறார். அப்போது பத்திரிகையாளர் ஒருவர் கேட்கிறார், ஐயா பெரியார் அவர்களே, நீங்கள் பெண்களின் சுதந்திரத்திற்காக பாடுபடுகிறீர்கள், பெண்களின் விடுதலைக்காக பாடுபடுகிறீர்கள், ஆனால் இஸ்லாம் சமூகத்தில் பெண்களுக்கு சுதந்திரம் இல்லை போல் தெரிகிறது என்று ஒரு பத்திரிகையாளர் கேள்வி எழுப்புகிறார். எதை அவர்கள் பெண்ணடிமைத்தனம் என்கிறார்கள்? நம் பெண்கள் புர்கா போட்டுக் கொள்வதை பெண்ணடிமைத்தனம் என்கிறார்கள். நான் கூட நினைத்தது உண்டு, என்ன இது ஒரு பெண்ணை மறைத்து இப்படி அழைத்து செல்கிறார்களே என்று சிந்தித்தது உண்டு. ஆனால் பெரியார் சொன்ன இஸ்லாத்தை படித்த பிறகுதான் தெரிகிறது எவ்வளவு ஒழுக்கமான ஒரு செயல் என்பதை நான் புரிந்து கொண்டேன். தன் கணவனை தவிர தன் சிறப்பு உறுப்புகளை வேறொருவனுக்கு பந்தி வைக்க கூடாது என்கிற கற்பு ஒழுக்கம், அதற்கு பெயர் தான் புர்கா என்பதை படித்தவின் தான் நான் தெரிந்து கொள்கிறேன். பெண் சுதந்திரம் இருக்கிறது என்கிறார்களே, எங்கே இருக்கிறது பெண் சுதந்திரம்? ஆனால் இஸ்லாத்தில் இருக்கிறது. மனவிலக்கு இஸ்லாத்தில் பெண்களுக்கு இருக்கிறது. இந்த சமூகத்தில் அது இல்லை.
பெற்றோர்கள் யாரை சொல்லுகிறார்களோ அவன் கூறலா இருந்தாலும் செவிடா இருந்தாலும் அவனைத்தான் கட்ட வேண்டும். அவன் தினமும் குடித்து விண்டு மயிரை பிடித்து அடித்தாலும் அவனோடு தான் வாழ வேண்டும். கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன் என்கிற நிலைமையில் அவன் வாழ வேண்டும். ஐயா பெரியார் அவர்கள் கேட்கிறார்கள், கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன், அவன் எப்போதுதான் மனுஷனா இருப்பான்னு கேட்டார் பெரியார். இஸ்லாத்தில் அது இல்லை. கணவர் ஏதோ பிரச்சனை, கோச்சிக்கிட்டார் அல்லது இறந்தே போயிட்டாரு, துக்கத்தை அனுசரித்து விட்டு ஜமாத்துக்கு சென்று அதெல்லாம் பேசி உடனே ஒரு கல்யாணம் பண்ணிக்கணும். இங்க விதவையா எல்லாம் இருக்க முடியாது. இஸ்லாத்திலே கல்யாணம் பண்ணிக்காம ஆம்பளை அப்படியே நித்யானந்தாவும் மாற முடியாது. நித்யானந்தாவா மாறி காத்து வரட்டுன்னு ஜன்னலை திறந்து வைக்கவும் முடியாது. பாத்துக்க, இங்கு ஆணுக்கு என்ன உரிமை இருக்கிறதோ அதே உரிமை பெண்ணுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆணுக்கு என்ன உரிமை என்று நினைக்கணும், அதே உரிமை சம அளவுக்கு பெண்ணுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது.